உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலையை போக்கக்கூடிய பரிகாரம். இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப பரிகாரத்துக்கு போவோம். பரிகாரம் அப்படிங்கிறத விட இது எல்லாத்துக்குமே ஒரு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எரிச்சல், ஒரு துன்பம். என்னடா பண்றது, இந்த பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலையே, நம்மளை மீறி போறாங்களே, ஏன் அடங்காம இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் டோபமின் பேலன்ஸாக இருந்தாலும் கிரக கோச்சாரம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகம் பிறந்த நேரமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இப்ப என்னன்னே தெரியலப்பா, அவங்க இருக்கிற வீடு எது பிரச்சனையா, இல்லப்பா இது அப்பா அம்மா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லையா இல்ல அவங்க ஏதோ பசங்க கிட்ட பழகுறாங்க, அவங்க கூட மாதிரி, இப்படி பலதரப்பட்ட ஒரு கருத்துகள் இருந்துகிட்டே இருக்கு. என்ன தேர்வு? கரையை நம்ம விளக்கிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி இருக்க திரையை விளக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைய சுட்டி காட்டக்கூடாது, ஆனா கண்ணில் காமிக்கணும். அப்பனா புரிய வைக்கணும். நீங்க 1000 தடவை சொன்னாலும் ஏறாது. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களை வச்சு சொல்ல போனா அட்வைஸ் ஏறாது. தான் நிலை உணர வேண்டும். நம்ம என்ன நிலையில இருக்கோம், நம்ம ஏன் இது மாதிரி பண்றோம், அந்த உணர வைக்கக்கூடிய சக்தி எப்படி வரும்? அதான் மகாசக்தி. நம்மளே உணர்தல், தன்னைத்தானே உணர்வித்தல். இதை தான் நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதற்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 வகையான சிந்தனை, அதாவது செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தனக்குத்தானே உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இது செஞ்சா தப்பு, இதை செஞ்சா இவங்க கூட செஞ்சா இவங்கள்ட்ட தப்பான விஷயம்தான் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாம பழகுறாங்க இல்லையா, அங்கதானே பிரச்சனையா வருது. நல்லது கெட்டது தெரியல, சொன்னது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, பிளைண்டா இருக்காங்க, பிளாக்கா இருக்காங்க, சரி என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் இயங்காம இருக்கிறதுக்கான மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தான் ருத்ராஜம் அந்த காலத்துல பிள்ளைங்களுக்குலாம் அந்த காலத்துல போட்டு விடுவாங்க ஆன்மீகவாதிகள்லாம். சரி நான் தான் போட முடியாது, நான் என்ன பண்றது? ருத்ராஜம் நீர். ருத்ராஜம் என்பது நல்லா கேட்டுக்கோங்க, யார் வேணாலும் பண்ணலாம். இது ஆன்மீக பொருள் தான் முக்கியமா, ஆனா எனர்ஜி பொருள். யார் வேணா இருக்க. ருத்ராஜங்கிறது ஒரு பழத்தோட ஒரு கொட்டை, அதுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு, சக்தியும் உண்டு. அதை சக்தி எடுத்து நம்ம டிவைனா கொண்டு போறது ஒரு பக்கம். சோ மருத்துவ குணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மருத்துவ குணம் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. அது என்ன? நைட்டு ஒரு டம்ளர், இது மருத்துவமா நிறைய சொல்லியிருக்கோம், ஒரு தண்ணியில 2-3 ருத்ராட்சத்தை, அது எந்த முகவனாலும் இருக்கலாம், போட்டு வச்சுன்னா ஊறும். காலைல அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும். இது அறிவை மேம்படை செய்யும், நல்லது கெட்டது உணர வைக்கும், உடலுக்கு நல்லது, ஆரோக்கியம். இது ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட். அது காலையில வெயிட்டி சாப்பிட்டு கொடுத்தாலும் சரி, ஈவினிங் டைம்ல சரி, படுக்கும் போது கொடுத்தாலும் நல்ல மெமரி சொல்லி கொடுங்க, நல்ல மெமரின்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நல்ல உனக்கு உடம்புக்கு நல்லது கொடுங்க. எத்தனையோ கெட்ட விஷயங்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் அதில் உண்டு, உடம்பையும் பாதுகாக்கும். இதை ஒரு 48 நாள் அப்புறம் கேப் விட்டு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் லாங் இந்த தண்ணீரை பருகும் பொழுது அவங்க வியாதிக்கும் போக மாட்டாங்க, டாக்டர்டையும் போக மாட்டாங்க. நல்ல சிந்தனை. கோயில போய் சாமி கும்பிட்டா மட்டும் கிடையாது, உள்ளமே கோயில். அந்த கோயில் சுத்தமாயிடும். நல்லது கெட்டது தெரியும், அடிச்சா பாவம் தெரியும், கிளீனா வலிக்குங்கிறத புரிய வைக்கக்கூடிய அந்த சிந்தனை 6th சென்ஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் சென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய வலியை உணர்வது. இதை தலை பிள்ளைங்க நல்லாயிடுவாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்ல, அதாவது ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்களாம் இந்த தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா குவைட் பண்ணிடுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய தீயதெல்லாம் போயிடும், தீய எண்ணங்கள் போயிடும், டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்ப பாருங்க, குழந்தைங்களுக்கும் அதே தான், மெமரி நல்லா இருக்கும். இதை கொடுக்கலாம். குழந்தைங்கன்னா ஒரு 2 ருத்ராஜம், பெரியவங்கன்னா ஒரு 3 ருத்ராஜம், அதுக்கு மேல தேவையில்லை. இந்த ருத்ராஜம் நீர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கும். இது 1. 2வது, புகை. எப்பேற்பட்ட பகையையும் உடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டுக்குள்ள வந்தாலே டென்ஷன் ஆகிறோம், உள்ள குவாலிசம் இருக்கு. சோ அருகம்புல் புகை அதுதான் முக்கியமானது. அருகம்புல் பச்சையா போட்டாலும் சரி, இல்ல காஞ்சது போட்டாலும் சரி, பவுடரா போட்டாலும் சரி, ஒரு சின்ன பவுல்ல நம்ம என்ன பண்றோம், வெரைட்டியோ இல்ல சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அது பர்ன் ஆகி வரும்பொழுது இந்த புகையை போடுங்க. அது சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம், சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம் பிளஸ் அருகம்புல். பச்சையாவும் போடலாம், காஞ்சதும் போடலாம், பவுடராவும் போடலாம். இப்படி வெள்ளிக்கிழமை வீட்டுல போட்டு வந்தேன்னு வீடு அமைதியாகும். சத்தம் போட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா வீட்டின் உள்ள கிரக அமைப்பு, ஜியோபிளிக்ஸஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது அருகம்புல். இது 2வது. 3வது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கேற்று முறை. அதான் துன்பத்தை விலக்கி வைக்கும். பாருங்க, புகை, விளக்கு, இந்த பஞ்சபூதத்தை அழகா அடுக்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ விளக்கேற்று முறை, இதை டெய்லி ஏற்றுற விளக்கு இருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல, சாமி ரூம்ல, அந்த விளக்குல 1 ஸ்பூன் போடணும். என்னது? ஜாதிக்காய் பவுடர். வேற எதுவுமே தேவையில்லை. ஜாதிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் உள்ள போட்டுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் போடுறது 1 வாரம் வரைக்கும் போகும். அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. 1 வாரம் கழிச்சு என்ன பண்றீங்க, அந்த உள்ள கூட இந்த பவுடரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசா போடுங்க. ஏன்னா அந்த 1 வாரத்துல அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு அந்த பவர்லெஸ் ஆயிடும். ஸோ அதனால நீங்க அந்த பவுடரை எடுத்து நம்ம செடிகளுக்கு போட்டாலே சூப்பரா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வெளியில் சாக்கடையில எல்லாம் போட்டுற வேண்டிய அவசியம். செடியில போட்டு நீங்க மண்ணு போட்டுடலாம், இல்லாட்டா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சலாம், அது அப்படியே கரைஞ்சு போகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆக மொத்தத்துல இந்த விளக்கேற்றும் முறையில அறிவை தெரிவை அழகா தெளிய வைக்கும். சோ இது எப்படி போட்டு பாருங்க அழகா. ருத்ராஜம் நீர், புகை, அதாவது அருகம்புல் புகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விளக்குல ஜாதிக்காய் போடும். இது எல்லாமே அறிவை மேம்படைய செய்யும், வீட்டோட நிலைமையே மாற்றி அமைக்கும். இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா. சோ 3 விஷயமே பாத்தீங்கன்னாக்கா, பிள்ளைகளால் அவதிப்படும், பிள்ளைகளால் கஷ்டப்படும், அதே மாதிரி தந்தை தாய் யாராவது ஏதோ சூழ்நிலையில தப்பு பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில வீட்டுல போயிட்டு இருக்குது. அதே மாதிரி படிக்கிறவங்க, பெரியவங்க, குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்க, பெற்ற பிள்ளைகள் மட்டும் கிடையாது, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்மோக்ல வந்து குயிட் பண்ணாம தவிக்கிறவங்க, எதுல அடிக்ட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரம் மட்டும் அரிசியா பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும். சோ நம்ம அந்த ருத்ராஜம் குடிக்கிற நீர் எடுக்கும் பொழுது நல்லது கெட்டது, நல்லா கேட்டீங்களா, இது வந்து சேமிக்கும் குணம், இது அடுத்தது நமக்கு தேவை. இது எல்லாமே நம்ம ஆல்கஹால் எடுக்கிறவங்க மேல நம்ம தப்பே சொல்லக்கூடாது. அவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அடிக்ட் ஆகிட்டாங்க, நீ அவங்கள போட்டு குத்தி நீ குடிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி பசங்கள்ல வந்து நீ விளையாட படி 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 படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க உள்ளர ஏறுறதுக்கான விஷயம்தான் பிளாக் ஆயிருக்கு. நம்ம அதை தான் எடுக்கணும். நம்ம குடிக்கிற ஒரு கணவர் இருக்காரா, ஐயோ நம்ம கணவர் மேல நமக்கு பிரச்சனை தெரிஞ்சு தெரியாமல் அவர் குடிக்க ஆரம்பிச்சார், நான் அதில் அடிக்ட் ஆகிட்டாருங்கிறது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து வெளிக்கொண்டு வரதுக்கான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும். அவரை அதே குத்தி காமிக்க வீட்டுக்கு வந்தாலே அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு குடிச்சிட்டே வருவாங்க. குவைட் பண்ண எண்ணமே வராது, அடுத்த லெவலுக்கு தான் போய்கிட்டே இருப்பாங்க. குடிக்கிறவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, அவங்கள நம்ம குழந்தைங்களா பாருங்க, அவங்ககிட்ட உள்ள ஒரு பிரச்சனையா பாருங்க, அந்த பிரச்சனையை மூவ் பண்றதுக்கான விஷயங்களை வீட்டுல உள்ளவங்களோ சுத்தமா பண்ணாங்கனாலே போதுமான விஷயம்தான். ஸோ அவங்க வந்து ஒரு பேஷண்ட், அவங்க குடிகாரம்னு சொல்லக்கூடாது, பேஷண்ட். அப்ப அது மருந்து கொடுத்து அவங்களுக்கான விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம்னா சரியாயிடுவாங்க. அதுக்கான விஷயம் தான் இந்த ருத்ராஜ குடிநீர். ருத்ராஜன் தண்ணீரை காலைல குடிக்கிறவங்க, தானா முன் வந்து நான் திருந்தணும்னு நினைக்கிறவங்க நீங்களா செய்யலாம். இல்லை வீட்டில் இருக்கவங்க அந்த ருத்ராஜன் தீரை காலைல கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அது இதை பண்ணாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு நல்ல மாற்றம், குடும்பத்துல அமைதி, வீட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யங்கள் வர தொடங்கும், சந்தோஷம் வர தொடங்கும், லட்சுமி கடாட்சம் வர தொடங்கும்.